பகவத்கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், வேதம் எங்கே ஓதப்படுகின்றதோ, மந்திரம் எங்கே ஒலிக்கப்படுகின்றதோ, யாகம் எங்கே வளர்க்கப்படுகின்றதோ, பசுமடம் எங்கே காக்கப்படுகின்றதோ, அங்கு அத்தனை தெய்வங்களுடைய வாசமும் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகின்றார். அந்த வகையில் நம்ம ஆலயத்தில் பசுமடம் இருக்கின்றது. தினந்தோறும் வேதம் ஜபிக்க வேண்டும், யாகம் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அனுகிரகத்துக்காக தான் குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய உத்தரவோடு சகல பிரார்த்தனா ஜெயஹோமம் வார்ஷிக யாகோத்சவம் அப்படின்ற ஒரு வைபவமானது துவங்கி பக்தர்களுடைய பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள், குழந்தைகளுடைய பிறந்த நாள், வியாபாரங்கள், கிரகப்பிரவேசம் இதுபோல செய்த நாள் ஆகிய நாட்களில் சகல பிரார்த்தனா ஜெயஹோமம் அப்படின்னு சொல்லி இந்த யாகமானது செய்விக்க இறைவனுடைய அனுகிரகம் கூடி இருக்கின்றது. ஏற்கனவே நம்மளுடைய ஆலயத்தில் பசுமடம் காக்கப்படுகின்றது. இந்த யாகம் செய்வதாலே வேதமும் ஓதப்படும், யாகமும் வளர்த்தப்படும். அது மட்டுமல்லாது இங்கே 25 சன்னிதானத்திற்கு மேற்கொண்டு தெய்வங்கள் இங்கு இருப்பதாலே அவர்களுக்கும் இந்த யாகம் அந்த பலனானது, அந்த பூஜையினுடைய சக்தியானது அவர்களுக்கு சென்றடைந்து அந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த குடும்பத்தாருக்கு வருஷத்திலே ஒரு நாள் அவர்கள் யாகம் செய்யக்கூடிய நாட்களிலே கிடைக்கின்றது. ஆகவே இந்த அற்புதமான ஒரு வைபவத்தில் பங்கெடுத்து கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்கும் வருடத்தில் ஒரு நாள் இந்த ஆலயத்தில் யாகம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக அந்த சகல பிரார்த்தனா ஜெயஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்ஷிக யாக சேவாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெய்.